மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கேமரா வர அந்த வாட்டர் ட்ராப் இருந்து வியூ சரியாகவே தெரியல. ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே போகணும் போல், தெரியல. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, இது செட் பண்ணுறதுக்கு இதாகிடுச்சு. செம்ம ஃபாகியாக இருக்குது. வியூலாம் பாரு. ஆக்சுவலி வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. லைட் போட்டு தான் ஓட்டணும் போல. செம்ம ஃபாஸ்டியாக இருக்குங்க. லைட் போட்டு தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது கட்டப்பன போகிற ரூட்டுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆப்போசிட்டில் வர்ற வண்டி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி முன்னாடி வண்டி வருதா என்னன்னு தெரியல. லைட் போட்டு ஓட்டவும் மாட்டாங்க. லைட் யாரும் போடுறதும் இல்லை. அது லைட் போட்டு ஓட்டினா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மழை பெய்யுது. சேம் டைம் வந்து ஃபாகு, ரொம்ப ஃபாகியாக இருக்குது. ஒரே பனிமூட்டமாக இருக்குது அந்த சைடு பாருங்க. ஆல்ரெடி எனக்கு லேட் வேறு ஆயிடுச்சு. எப்படியும் போகிறதுக்கு எனக்கு ஒரு 10 minutes மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நார்மல் டைமில் ஒரு 10 minutes, கரெக்டாக 10 minutes ஆயிரும். ஆனால் ஹில்ஸ் ரோட்டில் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. இப்போது மழையும் பெஞ்சு ரொம்ப இதாக இருக்கா. ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச வியூ இதுதான். ஒரு ஆக்சுவலி இந்த ஹில்ஸே தெரியல, அவ்வளோ ஃபாகியாக இதாகிடுச்சு, மறைச்சிருச்சு. கிளியராக இல்லை, அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. ரொம்ப திக்காக இருக்குது ஃபாகு. ஆக்சுவலி நம்ம கீழே போயிட்டே இருக்கோம். கீழே போக போக ஃபாகி இருக்காது. இந்த டைமில் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போகணும். ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலும் பிரச்சனை. ஏன்னா இங்கே நம்ம டக்குன்னு ஓவர்டேக் எடுத்துடக்கூடாது, இதெல்லாம் பிரச்சனை ஆகிடும். இன்னும் இங்கே ஒரு 3 days மழை பெய்யும். 3 days தான். அதுக்கப்புறம் வெயில் தான் அடிக்கும். கிளைமேட் செக் பண்ணி பார்த்தேன், ரிப்போர்ட்டில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து நல்ல வெயிலாக இருக்கும். இந்த மாதிரி சில்லாலாம் இருக்காது. இன்னைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு எப்படி ஃபீல்டு ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மல் டைம்லேயே நம்ம வந்து ஒரு டெலிவரிக்கு போயிட்டு லொக்கேஷனில் போயிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணால் சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க.
ஃபோன் எடுத்தால் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம கிளியர் பண்ணி சீக்கிரமாக முடிச்சு போக முடியும். அந்த ஃபோன் எடுக்காத அந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்டைம். ஆக்சுவலி இந்த ஊரோட பழைய பஸ் ஸ்டாண்டு தான், கட்டப்பனா பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு. இப்போ கேஎஸ்ஆர்டிசி மட்டும் இங்கே அப்பப்போ நிற்கும், ஆல்ட்டு போடுவாங்க. அது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஊரே பாருங்க வெறிச்சு ஓடி கிடக்கா, யாருமே இல்லை. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிட்ட ஆகும். இந்த வீக் வந்து போன டைம் காட்டிலையும் இந்த டைம் வந்து எனக்கு ஷிப்மெண்ட் அதிகமாகவே எடுத்தேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு சேம் ரூட்டு தான், புளியன்மலை கட்டப்பனா அந்த சைடு கொடுத்துட்டு அப்படியே எங்கள் ஊர் சைடு அப்படியே கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து 30 ஷிப்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வழியாக தான் எடுத்து போயிட்டுருக்கேன். மழையும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மழையிலையும் வந்து இது ஃபுல்லாகவே கொடுத்து முடிக்கணும், ஒவ்வொரு வீடு அட்ரஸாக போய் தேடி போய் கொடுக்கணும். ஸோ மழையும் அதிகமாக பெஞ்சிட்ருக்கு. சேம் டைம் வந்து இதே நம்ம அந்த வேலையும் இன்றைக்குள்ளே முடிச்சும் ஆகணும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 3 ஷிப்மெண்ட் இருக்குது. இப்போது வந்து அஞ்ஞார்தூரில் இருக்கேன். ஒரு கஸ்டமருக்கு வந்து 3 ஷிப்மெண்ட் கொடுக்க வேண்டியது, உள்ளே தள்ளி போகணும். சைடு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே வந்து கார்டன் சைடு தான். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போனால் ஒரு 3 ஷிப்மெண்ட் ஒரே கஸ்டமர் தான். ஸோ அது முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த ஏரியாவிலே. ஸோ கொடுத்து கிளியர் பண்ணிட்டா நம்ம வந்து இந்த ஏரியா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ என்னன்னா சில பேர் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சம்டைம் வந்து ஃபோனை எடுக்கிறதே இல்லை, எடுக்கிறாங்க இங்கே வர சொல்லிடுறாங்க, அட்ரஸுக்கு ரீச் ஆன பிறகு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ நார்மல் டேனா பரவாயில்ல, ஸோ மழை பெஞ்சுக்கிட்டு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஸோ ரொம்ப கஷ்டங்க. ஃபோன் எடுத்துட்டா பிரச்சனை இல்லை, ஃபோன் எடுக்கலான்னா தான் கஷ்டமே. ஸோ அங்கே தான் ரீச் ஆகிட்டு இருக்கோம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு. போகலாமா? ஓகே போய் தான் பார்க்கலாம். ஓகே மெதுவாக போக வேண்டியதான், என்ன பண்ணுறது. ஸோ இதான் ஸ்ட்ரைட்டாக வர சொல்லிட்டாங்க. ஸோ கஸ்டமர் வர கொஞ்சம் லேடி கஸ்டமர்னால அவங்க ஏறி வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்களோ என்னவோ தெரியல.
ஓகே, ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கஸ்டமர் வந்து கொடுத்தாச்சு. ஸோ என்னென்னா கேமராக்கு ஹோல்டர் வந்து ரொம்ப யூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால கேமரா ஃபிட் பண்ண முடியும், நான் எடுத்துட்டேன். ஒரு வழியாக 3 ஷிப்மெண்ட்டு அங்கே முடிச்சிட்டேன். நீ போகிற ரோடு இப்படி தான் இருக்க போகுது. இது ரொம்ப ஒரு ஆஃப் ரோடு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுங்க. இது என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஒட்டுனதே அப்படி இதாகிடுச்சு. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அதில் ஒரு ஷார்ட் கிடச்சதுன்னா நம்ம ஒரு சீக்கிரமாக அங்கே போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்கு அடுத்த இதுக்கு நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி போயிடுவோம். ஒரு ரொம்ப கேமரா வந்து ரொம்ப ஷேக் ஆகுது, நம்ம போகவே முடியல. ஓகே போயிடலாம். ரொம்ப வண்டி தூக்கி போட்டுச்சுன்னா அது பிஞ்சிட்டே வந்துடும் நினைக்கிறேன். பிஞ்சிருச்சு. ஓஹோ, ஸோ ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே அது ஃபிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துட்டு அடுத்து ஒரு இது கிளிப் எடுக்கணும், வீடியோவும் எடுக்கணும். சம்டைம் வந்து டெலிவரும் பண்ணணும். ஸோ இதுதான் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி தான் போகுது. ஆக்சுவலி நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, நல்ல விடாம மழை தான். கிளைமேட் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி. ஓகே, ஒரு வழியாக கொடுத்ததெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 4:30 கிட்ட ஆகுது. இன்னும் ஒரு 8 ஷிப்மெண்ட்டு தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு கஞ்சிப்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுங்க. அந்த பிளேஸில் வந்து நின்றுட்டுருக்கேன். இல்லையா, எனக்கு தெரிஞ்ச பிளேஸ் தான். அதே மாதிரி இது வந்து இந்த சறுக்கி விளாட்றதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் விட்டு வரும்போது நான் எப்போயாவது நான் சறுக்கி விளாண்டுட்டு தான் போவேன். நான் இப்போலாம் இப்போ காடு அணந்து கிடக்கு. அந்த மெமரிஸ். ஓகே, ஸோ வந்து இன்னும் எனக்கு வந்து ஒரு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஷிப்மெண்ட் இருக்குது. அது முடிச்சிட்டோன்னா இன்றைக்கி வந்து தான் க்ளோஸ் ஆகிரும். ஸோ மொத்தமாக வந்து இன்றைக்கி 30 எடுத்தேன். ஸோ 2 ஃபெயில் ஆகிடுச்சு. மொத்தமாக 28 நினைக்கிறேன். 28 தான் இன்றைக்கி வந்து மொத்தமாக பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், மழை பெஞ்சிட்ருக்குன்னு. காலையிலேருந்து மழை தான். இதில் நீங்கள் கால் பண்ணி எடுக்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோ வண்டி வருது. ஓகே, அடுத்து கஸ்டமருக்கு கால் பண்ண வேண்டியது தான். இங்கே ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு சார்ஜ் வேறு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. இப்போ மழை பெஞ்சு நிறையா தண்ணி போயிட்டுருக்கு ரிவரில். எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க. இன்னும் மழை அதிகமாக பெஞ்சிட்டே தான் இருக்கும். மார்னிங்லேருந்து பெஞ்ச மழை இதாவது இன்றைக்கி மழை தான். இன்றைக்கி ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிட்ருக்கு. ஸோ இன்னும் தண்ணி அதிகமாகலாம், மேபி சொல்ல முடியாது. ஓகே, முடிஞ்சது. ஸோ இன்னைக்குள்ளே அது முடிஞ்சது, அவ்வளோதான். 6,000 கொடுத்துட்டு நீ ஆஃபீஸில் போய்ட்டு கணக்கு காமிச்சிட்டு இன்றைக்கி அப்படியே கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. ஸோ அதான் இன்றைக்கி
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.